அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது கோடீஸ்வரராக ஒரே ஒரு வரி மந்திரம் போதும். நம்மளோட வாழ்க்கையில பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். பணம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பணம் ஒன்றும் வாழ்க்கை கிடையாது, பணத்தினால நம்மளால எல்லாத்தையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அப்படிப்பட்ட சொல்லக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு பணம் இருந்தாதான் முடியுமே. சோ இந்த வாழ்க்கைக்கு நமக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்மளை சார்ந்தவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தை அடைகிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் மாதிரி நீங்க சொல்லிட்டு வரணும். சோ இந்த மந்திரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஆரம்பிக்கணும், இத்தனை கவுண்ட் பண்ணணும், இந்த மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிற எந்த கணக்குமே இல்ல. நீங்க எப்ப வேணாலும் இந்த மந்திரம் சொல்லலாம், எத்தனை கவுண்டிங் வேணாலும் சொல்லலாம். மனசுக்குள்ளார இந்த மந்திரம் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். எந்த நேரத்துல சொல்லணுங்கிற கணக்கும் கிடையாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லுங்க. அதே போல நீங்க ஒரு பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல மந்திரம் சொல்லலாம், கண்டிப்பா நீங்க சொல்லலாம். மந்திரம் சொல்லும் போது உங்களோட மனம் சுத்தமா இருக்கணும், உங்களுடைய உடல் சுத்தமா இருக்கணும். நீங்களும் உங்களோட மனமும் சுத்தமாக இருக்கிற எந்த நேரமா இருந்தாலும், அது எந்த இடமா இருந்தாலும் நீங்க மந்திரம் சொல்ல தவறில்லை. இந்த மந்திரம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, அது எப்படி ஒரு மந்திரம் சொல்லிட்டு நான் வீட்டிலே உட்காந்தா கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதற்கான விளக்கம் கொடுக்குறேன். இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல சொல்ல உங்க உடம்புல ஒரு காந்த சக்தி மாதிரி உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மூளையில பாத்தீங்கன்னா நியூரான்லாம் ரொம்ப அதிகமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இதன் காரணமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பணத்தை ஒரு காந்தகமா ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையில ரொம்ப திறன்பட செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட தொழில நீங்க ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க. புது புது ஐடியாக்கள் வரும். அதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது வாழ்க்கையில வேகமா முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பணத்துக்கு அதிபதியை நம்ம சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை நம்ம ஸ்லோகம் மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்துல நீங்க உங்களை முழுமையா நம்பணும். நான் ஒரு கோடீஸ்வரன், எனக்கு தேவையான பணம் என்கிட்ட முழுசா இருக்கு அப்படி நீங்க நம்பணும். உங்களை நீங்களே முதல்ல நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மந்திரம் செயல்படும். டெய்லி கரண்டி முன்னாடி நிக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள சொல்லும் போது உங்களை ஒரு கோடீஸ்வரனா பாவீங்க. நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதும் கூட பாத்தீங்கன்னா உங்களை ஒரு கோடீஸ்வரனாவே பாருங்க. நீங்க உங்களை முதல்ல நான் ஒரு கோடீஸ்வரன், எனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குன்னு உங்களை நீங்க முதல்ல முழுசா நம்பினாதான் இந்த மந்திரத்தோட சக்தி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பித்து ஒரு 10 நாட்கள், அதாவது தொடர்ந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 தடவை சொல்லிட்டு இருந்துங்க. அப்படி சொல்ல ஆரம்பித்து ஒரு 9 நாட்கள், 10 கிடையாது, ஒரு 9 நாட்கள்ல இந்த மந்திரத்தோட பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க உடம்புல இந்த மந்திரம் சொல்லும் போது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது இந்த மந்திரம் உங்களுக்கு சரியா வேலை செய்யுது. அந்த தாக்கம் உங்க உடம்புல முழுமையா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஈர்ப்பு விதி சீக்ரெட் வீடியோல பார்த்துருப்பீங்களா? அது போல ரொம்ப வேகமா நமக்கு வேணுங்கிறத நம்ம கிட்ட ஈர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப நமக்கான மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறாங்க, அது என்ன சார் நம, ஏன் நமகன்னு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம அப்படின்னா நமக்காக நம்ம சொல்லக்கூடிய மந்திரம். இதுவே ஓம் ஐஸ்வரீஸ்வராய நமக அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம், வேற ஒருத்தருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமகன்னு சொல்லணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்காக நீங்க பண்ணும்போது நமன் தான் போடணும். எல்லா மந்திரங்களுமே நம அப்படிதான் உங்களுக்கு வரணுமே நமக்காக பண்ணும்போது. ஸோ நீங்களுமே ஓம் ஐஸ்வரீஸ்வராய நம அப்படின்னு உங்க மனதுக்குள்ளார எவ்வளவு அதிகமா ஒரு ஸ்லோகம் மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. இதோட சக்தியை நீங்க உணர்வீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.